என்று சில வார்த்தைகளை பார்த்து நாம் முடிப்போம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உனக்கு சகாயம் உண்டு என்று ஒரு வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க. உனக்கு சகாயம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உனக்கு சகாயம் உண்டு அப்படின்னா என்ன? உனக்கு உதவி உண்டு. ஸ்தோத்திரம். இதை யார் சொல்றது? கடவுள் சொல்லுகிறார். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, என்னிடத்தில் உனக்கு உதவி உண்டு. கலங்காத, பயப்படாத என்று ஆண்டவர் இந்த காலை வேளை ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். உனக்கு சகாயம் உண்டு. மனுஷனிடத்தில் எதிர்பார்த்து, பல சூழ்நிலைகளை எதிர்பார்த்து, அவங்களை எதிர்பார்த்து, எனக்கு ஒன்றுமே இல்லை என்று தனி மரமாய் நின்று கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலவேளை ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எல்லாரும் கைவிட்டு போட்டோம், நான் உனக்கு இருக்கிறேன். கடவுள் கையை தட்டு, கரங்களை தட்டு. எல்லாரும் கைவிட்டு நீ அனாதியாய் நின்றாலும் என் இடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. என் இடத்தில் உனக்கு உதவி உண்டு. என்னிடத்தில் உனக்கு வழிகள் உண்டு என்று கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். வழியை மனுஷன் என்ன பாருங்க, மனிதன் வழி இல்லை என்று சொல்லுகிறான், கடவுளோ வழியை உண்டாக்குகிறார். வழியே இல்லை என்று மனிதன் சொல்லுகிறான், ஆனால் கடவுளோ வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கும் சக்தி உள்ளவர். அவர் சொல்லுகிறார், உனக்கு என்னிடத்தில் சகாயம் உண்டு. ஸ்தோத்திரம். கட்டாயம், நிச்சயமாய் கடவுளிடத்தில் ஏதோ ஒரு உதவி, ஒரு காரியம் உன்னிடத்தில் வரப்போகிறது. சகாயம் இல்லாமல் தவித்துக் கொண்டு, எந்த வழியிலும் எனக்கு உதவி இல்லை என்று கலக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு உதவி எங்கிருந்தோ தெரியாது, ஆனால் உனக்கு வரப்போகிறது. கரங்களை மேல உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க. இது தேவ வார்த்தை, இது தேவ வார்த்தை. அவங்க இடத்துல, இவங்க இடத்துல, அங்க இங்க எங்கெங்கயோ அலைந்தாய், ஆனால் கடவுள் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து தான் உனக்கு உதவி வரப்போகிறது. என்னிடத்திலிருந்து தான் உனக்கு நான் உதவியை அனுப்ப போகிறேன். என்னிடத்திலிருந்து தான் உனக்கு நன்மையை நான் அனுப்ப போகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். மனிதனிடத்திலிருந்து அல்ல, உலகத்திலிருந்து அல்ல, அங்கு இங்கு அல்ல, ஆனால் கடவுளிடத்திலிருந்து உனக்கு ஏதோ ஒரு நன்மை வரப்போகிறது. எல்லா சத்தம் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நம்ம எங்க படிக்கிறோம் என்றால், எல்லாரும் ஓசியாவின் புஸ்தகம் எடுங்க. ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதை நாம் படிக்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்ற ஒரு நல்ல வார்த்தையை தன் ஜனங்களுக்கு கடவுள் கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் சகாயம் இல்லாமல் நம்மை தன்னந்தனியாய் விடவே மாட்டார்.
என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று தன் ஜனத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கடவுள் என்ன சகாயம் செய்கிறார் என்பதை நான் கடைசியில் சொல்றேன். இப்ப நான் இன்னொரு விஷயம் உங்களோடு பேச போகிறேன். கவனிங்க. இப்ப படிச்ச வசனத்தின் முதல் பகுதி என்ன சொல்லுதாங்க? இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய். இஸ்ரவேலே, இஸ்ரவேல்லாம் யாரு? கடவுளுடைய ஜனம், நாம் தான். நீ உனக்கு என்ன செய்து கொண்டாய்? கேடு உண்டாக்கி கொண்டாய். அப்படின்னா என்ன? உனக்கு நீ கெடுதல் பண்ணிட்ட, உனக்கு நீ கெடுதல் செய்து கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இதான் வசனம். என்ன சகாயம் கடவுள் பண்றார் என்பதை கடைசியில் நான் சொல்றேன். இப்ப அதற்கு முன்பாய் இவர்கள் எப்படி தங்களை கெடுத்து கொண்டார்கள், இவர்கள் எப்படி தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டார்கள் என்ற ஒரு 5 காரியம் நான் சொல்றேன் பாருங்க. நமக்கு கேடு உண்டாக்கும் 5 காரியங்கள். நம்மை நாமே கெடுத்துக்கிறோங்க, நம்மை நாமே கெடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனாலும் கர்த்தர் சகாயம் பண்ணி நம்மை உயர்த்துகிறார் என்றுதான் பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். உன்னை கெடுக்கும் 5 காரியங்கள், அதே அதிகாரத்தில் நமக்கு கேடு உண்டாக்கும் 5 காரியங்கள். ஸ்தோத்திரம். நம்பர் 1, 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம், விக்கிரகங்களை உண்டாக்குவது நமக்கு கேடு. விக்கிரகம் என்றால் கடவுளை காட்டிலும் அதிகமாய் எதை நாம் விரும்புகிறோம், நேசிக்கிறோமோ அதுதான் விக்கிரகம். இது எப்பவுமே நமக்கு கேடு. கடவுள்தான் எல்லாவற்றுக்கும் முதன்மையா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை காட்டிலும், கடவுளை காட்டிலும், பணமா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், நேசிக்கவே கூடாது. கடவுள்தான் எல்லாவற்றுக்கும் பிரதானமானவனாய் இருக்கும்போதுதான் நாம் பாதுகாக்கப்பட முடியும். ஸ்தோத்திரம். விக்கிரகம் இவர்களுக்கு கேடு உண்டாக்கினது என்று இங்க கடவுள் பேசுறார். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, நீங்க கடவுள் மேல அன்பு வைங்க, நம்பிக்கை வைங்க, எல்லாமே உங்களுக்கு வரும். ஆனா கடவுளை விட்டு வேற ஏதாவது தேடி போனா இருக்குதெல்லாம் போயிடும். மனுஷனா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பேர் புகழா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீ முதலாவது கடவுளை கனப்படுத்தி உயர்த்துவாய் என்றால் கடவுள் உன்னை உயர்த்துவார், உன்னை கனம் பண்ணுவார். நம்ம எங்க கெடுத்துக்கிறோம்னா, கடவுளை நேசிக்கிற இடத்துல ஏதாவது கொண்டு வச்சிடறோம், கடவுள் இருக்கிற இடத்துல மனுஷனை கொண்டு வச்சிடறோம், கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல பணத்தை கொண்டு வச்சிடறோம், கடவுள் இருக்கிற இடத்துல பேரு புகழ் மரியாதையை கொண்டு வந்து வைக்கிறோம். அதுதான் கேடாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாருங்க, அதே 6ஆம் வசனத்துல, 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, 2வது, திருப்தி நமக்கு கேடு உண்டாக்குமா? எதுவா சொல்லுங்க, எதுங்க? புரியலையா? 6ஆம் வசனம் 13:6 என்ன வசனம்? தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தி ஆனார்கள். திருப்தி ஏதாவது என்ன பாருங்க, என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஏதாவதுல ஒண்ணுல கடவுள் குறைவை வைப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணுல உங்களுக்கு குறை ஒண்ணு வைப்பார் கடவுள். ஏன் தெரியுமா? நீ அவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்பதற்காக தான். திருப்தி நமக்கு கேடு. ஏதாவது ஒரு குறை இருந்தாதான் கடவுளை நாம் தேடுவோம் என்பதற்காக தான் கர்த்தர் வைக்கிறார். சில விஷயம் நாம் நிறைய ஜெபம் பண்றோம், ஆனா அந்த காரியத்தோட மாற்றம் வராமல் இருக்கலாம். சில விஷயங்கள் நிறைய ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறோம், அந்த சூழ்நிலையில ஒரு முன்னேற்றம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஒரு குறைவு இருந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாமே திருப்தி ஆகணும் என்று நம்ம ஜெபிக்கிறோம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் குறைவை வைக்கிறார். நமக்கு கெடுதல் உண்டாகும்படிக்கல்ல, நாம் அழிந்து போகும்படிக்கல்ல, அவருடைய பிள்ளையாய் கடைசி வரைக்கும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம்.
திருப்தி நமக்கு கேடு. பணக்குறைவு, ஏதோ ஒரு வியாதி, ஏதாவது ஒரு குறைவு கர்த்தர் ஏன் வைக்கிறார்? ஏன் ஒரு குறைவு வருகிறது? ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் அவனுக்கு இருக்கிறது. ஏன்? திருப்தி அவனுக்கு கேடு உண்டாக்கும். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் எது கேடு உண்டாக்கும் மனிதனுக்கு என்று மூன்றாவது காரியம் பார்க்கும்போது, இருதயத்தின் மேட்டின்மை நமக்கு கேடு உண்டாக்கும். இதுல தான் இவங்க தங்களை கெடுத்துட்டாங்களா அவங்க. ஆனாலும் என் புள்ளையா போயிட்டீங்களே, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு கடவுள். அவ்வளவுதான். இருதயத்தின் மேட்டின்மை மனிதனுக்கு கேடு. விழுகைக்கு முன்னானது என்ன? அகந்தை. இருதய மேட்டின்மை நமக்கு எப்பவுமே கெடுதலுங்க. அகங்கார பேச்சு, அகங்கார பார்வை, அகங்காரமா சொல்றது, அகங்காரமா நடக்கிறது, இதெல்லாம் நமக்கு கேடு. நான் என்று ஒரு ராஜா சொன்னானா, கடைசியில் அவன் மாடு மாதிரி ஆயிட்டு புல்லு சாப்பிட்டு இருந்தானா. ராஜா என்னவோ மாறிட்டாரு? மாடு போல, மிருகம் போல மாறி, மிருகத்தை எப்படி ரோட்ல காட்டில் கட்டி விடுவாங்க, அது போல கட்டி வைத்து அவன் பிள்ளை மேய்ந்தான். அவன் செய்ய தப்பு நானுன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். நம்ம எத்தனை முறை நானுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இருதயத்தின் மேட்டின்மை நமக்கு கேடு. ஸ்தோத்திரம். உங்களை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். நான்காவது காரியம் அதே வசனத்துல, கடவுளை மறப்பது நமக்கு கேடு. சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க. கடவுளை நாம் மறப்பது நமக்கு என்னது? கேடு, கெடுதல், அபாயம், அழிவு. கடவுளை மறக்க கூடாது. இல்லைங்க, நான் கடவுள்லாம் மறக்கிறது இல்லை, என் மனசுல இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, வீட்டில் ஒரு ஃபேமிலி ப்ரேயர் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் கடவுளை நான் மறக்கல. என்ன கடவுள் வச்சுக்கிற? உன்னையே நீ ஏமாத்தின்னு வாழ்ந்துனுக்கிற, உன்னையே நீ கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு கேடு உண்டாக்கும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கடவுளை மறப்பது மனிதனுக்கு கேடு. கடவுளை மறந்து போவது நமக்கு கேடு. ஒருபோதும் கடவுளை நாம் மறக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். ஒருபோதும் கடவுளை நாம் மறக்க கூடாது. வாயில ஸ்தோத்திரம் வரணும். ஒரு மனிதன் கடவுளோடு கூட இருக்கிறான் என்றால் அவன் பழக்க வழக்கங்கள், பேச்சு, அவனுடைய ஜப வாழ்க்கை எல்லாமே அதை வைத்து அவனை கண்டுபிடிச்சிடலாம், இவன் கடவுளோடு கூட இருக்கிறான் என்று. நீ கடவுளை மறந்து கடவுளை விட்டு இருக்கிறவர்கள், அவர்கள் பழக்க வழக்கங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய எல்லா நடை பாவனைகள் எல்லாமே அவர்களுக்கு கேடு உண்டாக்கக்கூடியதா இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். கடவுளை மறப்பது நமக்கு கேடு. ஐந்தாவது காரியம் எது கேடு என்று இங்க சொல்றாங்க இந்த அதிகாரத்தில். எதனால இந்த ஜனங்க தங்களை கெடுத்துட்டாங்க என்று ஆண்டவர் 5 விஷயம் சொல்றாரு. முதலாவது என்ன சொன்ன நானு? விக்கிரகங்களை உண்டாக்குவது நமக்கு கேடு. இரண்டாவது திருப்தி. திருப்தியா வாழ்ந்தான், திருப்தியா சாப்பிட்டான். ஒருத்தன் செத்து எங்க போனான்? அவன் சொல்லுங்க, பாதாளத்துக்கு போனான். யார் அவன்? ஐஸ்வர்யவான். அவனை பற்றி என்ன பாவம் பண்ணலாம் சொல்ல, அவன் திருப்தியாய் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். நம்ம பாதாளத்துக்கு போயிட்டான் தான் பைபிள் சொல்லுது. திருப்தி நமக்கு எப்பவுமே ஆபத்து தான். ஸ்தோத்திரம். மூன்றாவது என்ன சொன்ன நானு? இருதயத்தின் மேட்டின்மை. அகங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது. எப்பவுமே நமக்கு கேடு. இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், என்னை போல யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. நமக்கு கேடை நம்மவே வரவழைத்து கூட கூடாது. ஸ்தோத்திரம். இருதயத்தின். நான்காவது என்ன சொன்னேன்? தேவனை மறப்பது. கடவுளை மறந்துடாதீங்க தயவு செய்து. அப்படியா? அப்ப நான் கடவுளை ஞாபகப்படுத்தின என்ன பண்ண? ஜெபம் பண்ணு, பாட்டு பாடு, பைபிள் படி, சர்ச் மிஸ் பண்றாத, ஃபேமிலி பிரேயர் பண்ணுங்க. அப்படி இருக்கிறவர்கள் கடவுளோடு கூட இருக்கிறார்கள். கடவுள் அவர்களை மறப்பதில்லை. ஐந்தாவது காரியம் சொல்றேன் பாருங்க. நமக்கு கேடு உண்டாக்கும் ஐந்தாவது காரியம் பிடிவாதம். என்னங்க? எந்த வசனம் அது? 10ஆம் வசனத்துல இருக்குது. 10ஆம் வசனத்துல
எனக்கு ராஜாவையும் அதிபதியிலும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. கடவுள் கேட்கிறாரு. அப்ப இந்த வார்த்தை என்னத்தை காட்டுதாங்க சொல்லுங்க? பிடிவாதமாய் ராஜாவை கேட்டார்கள். பிடிவாதத்தினால அவங்களுக்கு கேடு உண்டாக்கிட்டாங்களாம். கடவுள் பேசிட்டே வர்றாரு. இன்னைக்கு பிடிவாதம் சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். பிடிவாதம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நேச்சர் நினைக்கிறோம். இல்ல இல்ல, மிக மிக ஆபத்து. உன் வாழ்க்கையை கெடுத்துரும். உனக்கு பயங்கர கேடு கொண்டு வந்துரும். உனக்கு அழிவை உண்டாக்கும். ஸ்தோத்திரம். பிடிவாதம். அவங்க ராஜா கேட்டாங்களாம். அவங்க பிடிவாதத்தினால கடவுள் கோபத்தினால் ராஜாவுக்கு கொடுத்தார். கடைசியில் எந்த ராஜாவும் காப்பாத்தலைங்க. இஸ்ரவேல் பைபிள் படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் எவ்வளோ ராஜாக்கள் வந்தார்கள். கடைசியில பாபிலோன்ல போய் அந்நிய தேசத்துல போய் 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அவங்கள வெளியே எந்த ராஜாவும் கொண்டு வந்தானா? எந்த ராஜாவும் கொண்டு வரல. கடவுள் தான் வெளியே கொண்டு வர்றார். இவங்க பிடிவாதமாய் கேட்டு வாங்கினது அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. நம் வாழ்க்கையில எதை நம்ம பிடிவாதமா கேட்டு வாங்குறோமோ அது நமக்கு கேடு. தயவு செய்து அதிலும் பிடிவாதம் காட்டாதீங்க. அது பொருளா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஆஸ்தியா இருக்கட்டும், பேரு புகழா இருக்கட்டும், மரியாதையா இருக்கட்டும், எல்லாமே ஆபத்து தான். கர்த்தர் கொடுப்பது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஏற்றவல்ல கொடுப்பார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். பைபிள் இருக்குது. நீ ஏன் அவசரப்பட்டு பிடிவாதம் பிடிக்கிற? நீ அவசரப்பட்டு பிடிவாதமா ஏன் இருக்கிற? ஆபத்து. இப்ப நல்லா இருக்கிற போல தெரியும், ஆனால் உன் வாழ்க்கைக்கு கேடு. ஸ்தோத்திரம். சரி, இப்ப எத்தனை விஷயம் நான் சொன்னேன்? இப்போ 5 காரியங்கள், கேடு உண்டாக்கும் காரியங்கள் என்று இங்க கடவுள் பேசுறாருங்க. சரி, இப்ப பாருங்க, இவங்க செய்த இந்த காரியத்தினால இவர்களுக்கு வந்த விளைவு 4 காரியங்கள். இவங்க செய்த விக்கிரகத்துக்காகவும், திருப்திக்காகவும், இருதய மேற்றுமைக்காகவும், தேவனை மறந்ததுனால, பிடிவாதத்தினால, இந்த 5 காரியம் இவங்களை கெடுத்ததுனால இவங்களுக்கு வந்த விளைவு 4 காரியங்கள். அங்க பைபிள் சொல்ல 4 ஒரே அர்த்தம் தான் காட்டுது. என்ன விளைவு? தங்களை கெடுத்துட்டாங்க. என்ன விளைவாச்சு தெரியுமா இவங்களுக்கு? இவங்க எப்படி மாறிட்டாங்கன்னா மேகம் போல மாறி போனார்கள். எப்படி மாறி போயிட்டாங்களா இவங்க? 3ஆம் வசனத்தை பாருங்க. 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஓசியால. இவர்கள் எப்படி மாறி போனார்கள்? மேகத்தை போல. மேகம் ஒரு இடத்துல இருக்குமா? என்ன பாருங்க, மேகம் ஒரு இடத்துல இருக்குமா? மேகம் நிரந்தரமா? இப்படி மாறி போயிட்டாங்களாம். ஏன்? அவங்களே கெடுத்து கொண்டார்கள், கேடு உண்டாக்கி கொண்டார்கள். அகங்காரத்தினாலும் பிடிவாதத்தினாலும் கடவுளை மறந்து தங்களை கெடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன விளைவு தெரியுமா? மேகத்தை போல மாறிவிட்டார். நிரந்தரம் இல்லாமல் அலைந்து மேகம் ஒரு இடத்துல நிற்காது, இப்படியும் அப்படியும் ஓடும், கடைசியில் இல்லாம போயிடும். அப்படி மாறி போனார்கள் அவர்கள். உன்னை நீ கெடுத்து கொண்டதுனால தான் இன்றைக்கு மேகத்தை போல அலைந்து கொண்டிருக்கிறாய். நீ உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டதுனால தான் இன்றைக்கு மேகத்தை போல நிரந்தரம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீ அனுபவிக்கிற பிரச்சனை யாரால? உன்னால் தானே. மற்ற மேல குறை சொல்ல முடியுமா உன்னால? தங்களாலே தங்களை கெடுத்து கொண்டார்கள், கேடு உண்டாக்கி கொண்டார்கள். கேடு உண்டாக்கினதுனால இன்றைக்கு என் வாழ்க்கை மேகத்தை போல அலைந்து கொண்டு. மேகத்துக்கு உயிரெல்லாம் கிடையாது, பஞ்சு போல இருக்கும். பார்க்கும்போது அப்படியே தெரியும், உள்ள போனால் ஒன்றுமே இருக்காது. ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா? ஃப்ளைட்டில் போவோம், அந்த ஃப்ளைட் மேகத்துள்ள போவோம், பார்க்க மேகம் அப்படி பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா ஃப்ளைட் உள்ள போயிடும், ஒன்றுமே இருக்காது. ஏன் அப்படி வாழ்க்கை?
ரெண்டாவது, இவர்கள் பனி போல மாறிட்டாங்க. எப்படி ஆயிட்டாங்களா இவங்க? பனியை போல. பனி எப்ப பார்க்கலாம்? நீங்க என்ன பாருங்க, பனி எப்ப பார்க்கலாம்? காலையில பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? காலையில பார்க்கலாம். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல அதை பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஒழிந்து போகும் பனியை போல போயிட்டாங்களே. பனியை போல மாறிட்டாங்க, பனியை போல இருக்கிறாங்க. ஏதோ பெருசா தெரிஞ்சிச்சு, இப்ப பார்த்தா ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறது. ஒரு நிரந்தரம் இல்லை, ஒரு ஸ்திரம் இல்லை. ஏங்க இந்த சூழ்நிலை? ஏங்க இந்த நிலவரம்? தங்களுக்கு கேடு உண்டாக்கினதினால தங்களுக்கு அவர் கெடுதலை உண்டாக்கி கொண்டார்கள். ஸ்தோத்திரம். மூன்றாவது எப்படி ஆயிட்டாங்கன்னா, பதர் போல ஆயிட்டாங்களா? பதர். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையே. பதர்னா என்ன? பதர். பதர்னா என்னங்க? இப்போ நெல் அடிக்கிறாங்க, அரிசி வந்த பிற்பாடு அது அந்த தோலுக்கு என்ன சொல்லுவாங்க? அதை பூமி பதர். அது எதுக்கும் உதவாது. காத்தச்சா இப்படி ஓடும், காத்தச்சா அப்படி ஓடும். காலில் மிதிப்பாங்க, மண்ணில் இடும், 4வது நாள் இல்லாமே போயிடும். அது இன்றைக்கு மனிதன் வாழ்க்கை அப்படி ஒரு பதரை போல மாறிவிட்டான். கேடுண்டாக்கினதுனால அவர்களுக்கு வந்த விளைவு, கேடுண்டாக்கி கொண்டதுனால விளைவு, கர்த்தரை மறந்ததுனால விளைவு, அகங்காரத்தினால விளைவு, கடவுளை காட்டிலும் அதிகமாய் யாரையோ எதையோ நீ நேசித்ததுனால இன்னைக்கு விளைவு. பதராய் மாறி போனோம், பதராய் மாறி போனோம். பதரை ஒருத்த மதிக்க மாட்டான், பதரை ஒருவனும் மதிக்க மாட்டான். அரிசி வேணா மதிப்பான், பதரை மதிக்க மாட்டான். இன்றைக்கு உன் நிலவரம் ஏன்? இன்னைக்கு நம்முடைய நிலவரம் ஏன்? ஏன் பதரை போல? நமக்கு நாம் கேடு உண்டாக்கி கொண்டதுனாலதான் இதெல்லாம் நடக்குது. ஸ்தோத்திரம். 5வது காரியம் பாருங்க. 4வது காரியம், இவங்க எப்படி மாறுறாங்க? 4வது காரியம், புகை போல மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? புகை. எப்படி மாறிட்டாங்க? புகை. புகையை போல. புகை 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 அப்படியே எழும்பும், கொஞ்ச நேரத்தில் காணாம போயிடும். புகை கருப்பா வரும், அதுக்கப்புறம் காணாம போயிடும், இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு மனிதன் அப்படி மாறி போகிறான், சூழ்நிலை அப்படி மாறுகிறது. ஏன் என்றால் இந்த விளைவுக்கு காரணம் என்ன? உன்னை நீ கெடுத்து கொண்டாய், உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய் என்று கடவுள் அங்க பேசுறார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய் என்று கடவுள் பேசுறார். பாருங்க, இப்ப அடுத்த பகுதி நான் போறேன், கவனிங்க. இப்படி கடவுளுக்கு இஷ்டமில்லாத செய்து கேடு உண்டாக்கிட்டு இப்ப அவங்க விளைவும் வாங்கிட்டாங்க, விளைவும் ஆயிட்டாங்க. மேகம் போல ஆயிட்டாங்க, பனி போல ஆயிட்டாங்க, பதர் போல ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் புகை போல ஆயிட்டாங்க. வாழ்க்கையே ரொம்ப அடி வாங்கி ரொம்ப மோசமா இருக்குது. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப அடுத்த பகுதி போறோம் பாருங்க. இப்படி இருக்கிற ஜனத்தை கடவுள் சொல்றார், ஆனாலும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனாலும் நீ புகையாய் போனாய், ஆனாலும் நீ மேகமாய் போனாய், ஆனாலும் நீ பனியாய் போனாய், ஆனாலும் வேற என்ன? நீ பதராய் போனாய், ஆனாலும். கர்த்தர் பேசுறாருங்க. ஆனாலும். ஏன் ஆனாலும் இவனை விட மாட்டாரு? இந்த வார்த்தை யாருக்கு, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுது என்றால், எப்ராஹிம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க. எப்ராஹிம் என்ற ஒரு நபர், இல்லை என்றால் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தான் இது சொல்லப்படுறது. நீ பதராய் போயிட்ட, புகையாய் போயிட்ட, மேகமாய் போயிட்ட, ஆனாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு கடவுள் பேசுறாரு. ஏன் இவன் தான் தனக்கு எடுத்துக்கினான், தனக்கு கேடு உண்டாக்கிட்டான், கடவுளுக்கு இஷ்டம் இல்லாத வேலையை பண்ணிட்டான், கடவுளுக்கு பிரியாமல காரியம் பண்ணிட்டான், புகையாகவும் பதராகவும் மாறி அழிஞ்சி வாழ்க்கைய போயிட்டான்.
ஆனா கடவுள் சொல்றார், ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்று சொல்றார். கையை தட்டு, கரங்களை தட்டு. ஆனாலும் நான் உதவி செய்வேன். இதாங்க கடவுள், இதாங்க கடவுள். அவர்தான் இயேசு. மனிதன் இருதயத்தில் வைத்து பழிக்கு வாங்கி அவனை கெடுக்க நினைப்பான். ஆனால் இயேசுவோ மன்னித்து நம்மை அரவணைத்து சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆமென் சொல்லு. ஸ்தோத்திரம். ஆனாலும் ஏன் இந்த எப்ராஹிம் என்ற ஒரு நபரை, ஒரு கூட்டத்தை கடவுள் ஏன் மறுபடியும் விடாமல் இவனை பிடிக்கிறார்? ஆனாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஏன் சொல்றாருன்னா பாருங்க, ஏன் சொல்றாரு என்றால் கவனிங்க. இந்த எப்ராஹிம் என்றவன் என்ன பாருங்க, இந்த எப்ராஹிம் என்பவன் யோசேப்பின் மகன். யார் இவன் சொல்லுங்க? யோசேப்பின் மகன். அதனால் கடவுள் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, அவன் எப்படி போனாலும் விட மாட்டேன், எப்படி அவனை கெடுத்துனாலும் நான் அவனை விட மாட்டேன், நான் மறுபடியும் அவனை பிடிப்பேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அவனை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. ஏன் சொல்லுங்க? அவன் யார்? அவன் யோசேப்பின் மகன். அதனால் ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்க, நீ நானும் இயேசுவின் பிள்ளை, அதனால் கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். கையை தட்டு. அவன் யோசேப்பின் மகன், நான் இயேசுவின் மகன். கடவுள் என்னை கைவிட மாட்டார். நான் புகையாய் போனாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நான் பதறாய் போனாலும் என் கடவுள் என்னை கைவிட மாட்டார். நான் மேகமாய் அலைந்து திரிந்தாலோ என் கடவுள் என்னை கைவிட மாட்டார். நான் பனியாய் போனாலும் என் கடவுள் என்னை கைவிட மாட்டாருங்க. இந்த நம்பிக்கையோடு இங்கிருந்து போ. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு பேர் வைக்கிறார். நீ எப்ராஹிம், நீ எப்ராஹிம். கெடுத்து கொண்டாய், கேடுண்டாக்கி கொண்டாய், என் பேச்சை கேட்காம போன, ஆனாலும் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் இங்கு. ஆனாலும் நீ யோசேப்பின் பிள்ளையாயிருப்பதினால் உன்னை நான் கைவிட மாட்டேன். இன்னொரு வார்த்தை சொல்றேன், கவனிங்களேன். இன்னொரு வார்த்தை, இந்த எப்ராஹிம் யார் என்றால் என்ன பாருங்க, ஏன் இவனுக்கு கடவுள் இவ்வளவு ஸ்பெஷல் கொடுக்கிறார்? யார் என்றால் இவன் யாக்கோபினால் தத்தெடுக்கப்பட்டவன். இவன் யாக்கோபினால் தத்தெடுக்கப்பட்டவன். அதனால் கடவுள் இவனை நான் விட மாட்டேன். இவன் புகையா போனாலும் விட மாட்டேன், இவன் பதறா போனாலும் விட மாட்டேன், இவன் அனாதையா போனாலும் விட மாட்டேன், எல்லாரும் இவனை காரித்து போனா கூட விட மாட்டேன், இவன் மண்ணா போனா கூட விட மாட்டேன், இவனுக்கு நான் உதவி செய்வேன். ஏன்? எப்ராஹிம். எப்ராஹிம் யோசேப்பின் குமாரன். இரண்டாவது யாக்கோபு இவன் என்ன பண்றாரு? தத்தெடுக்கிறார். இவனை கொண்டு வந்துதான் இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. 12ல ஒரு ஆள் இவன். யாக்கோபு இவனை தத்தெடுக்கிறார். தத்தெடுத்த பிற்பாடு இவன் கோத்திரமாய் மாறுகிறான். எல்லாம் பெரிய சப்ஜெக்ட், நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. என்ன பாருங்க, யாக்கோபு எப்ராஹிமை தத்தெடுத்தது போல இயேசு நம்மை தத்தெடுத்திருக்கிறார். நம்மெல்லாம் யூதர்கள் இல்லை, நம்ம எல்லாம் அந்நிய புறஜாதி ஜனங்கள். நம்ம இயேசு தத்தெடுத்திருக்கிறார். அதனால் நமக்கு சான்ஸ் இருக்குது. கையா தட்ட, சான்ஸ் இருக்குது. கர்த்தர் உதவி செய்வார். நாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள். இங்க யாரும் யூதர்கள் கிடையாது. இங்க யாரும் யூத மதத்தில் யாரும் கிடையாது. இங்க யாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் யாரும் இல்லை. நாங்கள் எல்லாம் அந்நிய ஜனத்தார், நாமெல்லாம் புறஜாதியார்கள். நாங்கள் யூத குலத்திற்கு சம்பந்தமானவர்கள் அல்ல. சுவிசேஷமும் வேதமும் பரிசுத்த பைபிளும் எங்களை குறித்து ஒன்றுமே சொல்லப்படவில்லை. நாங்கள் புறஜாதியார்கள். ஆனாலும் என் இயேசு கல்வாரியில ரத்தம் சிந்தி எங்களை தத்தெடுத்திருக்கிறார். தத்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதனால் பதறாய் போனாலும் என் தேவன் கைவிட மாட்டார். கையை தட்டு, கரங்களை தட்டு. நீ மேகமாய் போனாலும் கைவிட மாட்டார், நீ புகழாய் மாறினாலும் கைவிட மாட்டார். கைவிடாத என் தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாய் உனக்கு கர்த்தர் உனக்கு கை கொடுக்க போறார். பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு கை கொடுக்க போகிறார். எல்லாரும் சொல்லலாம் அழிஞ்சு போயிட்டே என்று சொல்லலாம், கர்த்தர் கை கொடுப்பார். கெடுத்துக்கு
என்று சொல்லுவார், கர்த்தர் கை கொடுப்பார். அழிச்சிட்டியே என்று சொல்லலாம், கர்த்தர் கை கொடுப்பார். புகைய போல மாறிட்டியே, உன் வேல்யூ போயிடுச்சே என்று எல்லாரும் சொல்லலாம், கர்த்தர் கை கொடுப்பார். கரண்ட மேல வைத்த கண்ணை மூடுங்க. ஒரே நிமிஷம் ஆண்டவர் பேசுகிறார். எல்லாரும் கண்களையும் மூடுங்க. கடைசி நான் இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிரு. எல்லாரும் கண்களை மூடு, கையை மேல உயர்த்துங்க. கர்த்தர் எனக்கு கை கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தனது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். ஏன் எப்ராஹிமை பார்த்து சொல்றார், ஆனாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்பா. உலகமே உன்னை நிந்தித்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்பா. உலகமே உன்னை கீழே தள்ளினாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்பா. உலகமே, ஊரே, குடும்பமே, சொந்த பந்தமே, நீ நம்பி இருக்கிற சிநேகிதர்களே எல்லாரும் உன்னை மிதித்து தள்ளினாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். ஏன்? நீ எப்ராஹிம், நீ யோசேப்பின் மகன், கிறிஸ்துவின் பிள்ளை, நீ தத்தெடுக்கப்பட்டவன், இயேசுவினால் தத்தெடுக்கப்பட்டவன், கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவன். அதனால் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. தைரியமாய் போ இங்கிருந்து. எவன் கையை விரிச்சாலும் கலங்காத, எவன் மூஞ்ச திருப்பினாலும் கலங்காத, எவனும் உன்னை ஏளனமாய் பேசினாலும் கலங்காதே. நான் எப்ராஹிம், நான் அனாதை அல்ல, நான் அனாதை அல்ல. நம்பினவர்கள் குடும்பத்தார் கைவிட்டாலும் நான் யோசேப்பின் பிள்ளை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்ராஹிம் என்ற பெயருக்கு பெருக்கம் என்று அர்த்தம். எப்ராஹிம் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? பெருக்கம், டெவலப், ஃப்ரூட்ஃபுல். அவர் பெருகுவானா, அதான் அர்த்தமே. நீ டெவலப் ஆவியா, கடவுள் பேசுறாரு. யார் சொன்னது நீ ஒரு சூன்யம் என்று? யார் சொன்னது நீ உதவ மாட்டாய் என்று? யார் சொன்னது நீ மேல வரமாட்டேன் என்று? நீ எப்ராஹிம். எப்ராஹிம் என்றால் அவன் பெருகுவான், பெருகுவான். என்ன பாருங்க,
இதே எப்ராஹிம் தான் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தில் மிகவும் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு கோத்திரம் எப்ராஹிம் கோத்திரம். அதாங்க நம்ம. கையை தட்டுங்க. அதாங்க நம்ம. அதான் நீ. ஊர் சொல்றான், அவன் பேசுறான், இவன் சொல்றான், சூழ்நிலை சொல்லுது, அவங்க சொல்றான், இவன் சொல்றான், அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் எப்ராஹிமுக்கு ஆனாலும் நான் சகாயம் பண்ணுவேன். கலங்காதீங்க. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கடவுள் உன் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயம் ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு தேவ சகாயம் உன் வாழ்க்கையில் உண்டாக போகிற சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்வாய். என்ன சகாயம்? 4 வார்த்தை சொல்லி முடிச்சிருந்தேன். ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதான் டாபிக் நம்மளுது. என்ன சகாயம்? என்ன சகாயம் பண்ணுவார்? அதே அதிகாரத்தில் 4 விஷயங்கள் சொல்லப்படும். நம்பர் 1, 14ஆம் வசனத்தில், நம்ம 14ஆம் வசனத்தில் மீட்பேன் என்று சொல்லுகிறார். அதான் தேவ சகாயம். முதல் காரியம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுறது? அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். கர்த்தர் ஹெல்ப் பண்ண போறாராம். மீட்க போகிறேன்னு சொல்லுகிறான். உன்னை மீட்பேன். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து உன்னை மீட்பேன். உன் சூழ்நிலையை பார்த்து சாத்தான் சுத்தி சுத்தி வரானா? உன் நிலைமையை பார்த்து சாத்தான் பாதாளத்தின் வல்லமை சுத்தி சுத்தி வரானா? உன்னை கெடுக்கணும், இன்னும் கீழே தள்ளணும், இன்னும் பாதாளத்தை தள்ளணும், உன் வாழ்க்கையை கெடுக்கணும், இன்னும் உன்னை ஒன்னிலம் ஆக்கணும் என்று பாதாளத்தின் வல்லமையை சுத்தி சுத்தி வரலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இப்ராஹிமே, நான் உன்னை பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்பேன், மீட்டெடுப்பேன். நான் சொல்றேன் பாருங்களேன், கிறிஸ்தவ பிள்ளைகளை எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த சக்தியா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எந்த சூழ்நிலையும் ஒன்றும் செய்ய முடியாது உன்னை. யோசேப்பின் பிள்ளை என்பதற்காகவே கடவுள் அவன் எந்த சூழ்நிலையும் அவனை தூக்கிட்டார். கடவுள், நீ இயேசுவின் பிள்ளை என்ற ஒரே ஒரு அட்ரஸ் உனக்கு போதும், கடவுள் உன்னை தூக்கி மேல நிறுத்துவார். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து அவனை நான் மீட்பேன். சகாயம், முதல் சகாயம். 2வது, அதே வசனத்தை பாருங்க, அதே வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். மரணத்துக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பேன். அப்படிதானே? விடுவிப்பேன். முதலாவது மீட்பேன், 2வது விடுவிப்பேன். 14ஆம் வசனத்தில் கர்த்தர் செய்ய போறாராம். என்னிடத்தில் சகாயம் உண்டு, நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். ஆனாலும் வேற முன்னாடி போட்டுக்கிறார். ஆனாலும், என்ன ஆனாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆனாலும் நீ விழுந்து போயிட்டியா, ஆனாலும் என்னை விட்டு தூரம் போயிட்டியா, ஆனாலும் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். கடவுள் என்ன பாருங்க, ஏசப்பா வந்து மனுஷன் மாதிரி நீங்க நினைக்காதீங்க. நம்முடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட சக்தி உள்ளவர் அவர். அவர் நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. மனுஷீக புத்தி வந்து மனுஷன் போற அளவுக்கு தான், ஒரு லிமிட் தான் இதை நம்ம யோசிக்க முடியும். ஆனால் கடவுளுடைய அவருடைய அன்பு, அவருடைய கருணை, அவருடைய இதை நம்முடைய புத்தினால யோசிக்கவே முடியாது. மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டதை இயேசு செய்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது மீட்பேன், 2வது விடுவிப்பேன். ஏதோ உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. எப்ராஹிம், நான் விடுவிக்க போகிறேன், என் ஹெல்ப் உனக்கு இருக்குதுப்பா, நீ தைரியம் போ, என் ஹெல்ப் உனக்கு இருக்குது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சூப்பர்ல. ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர் நம்மளை பார்த்து தைரியம் போங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா வீட்டுக்கு வருவோம் நம்ம. பா, மினிஸ்டர் சொல்லிட்டாருப்பா, அவரு சொல்லிட்டாருப்பா, இன்னைக்கு ஏசப்பா சொல்லிட்டாரு, என் ஹெல்ப் உனக்கு இருக்குது போ. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஒரே ஒரு போன் பண்ணு, ஒரு மிஸ் கால் கொடு, மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு தைரியப்படுறோம். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு ஹெல்ப் உண்டு. மீட்பேன், 2வது விடுவிப்பேன், 3வது என் வாக்கு நான் மாற மாட்டேன். சூப்பர் வார்த்தைங்க. 3வது என்ன சொல்றார் ஆண்டவர்? என் வாக்கு நான் மாற மாட்டேன். நான் என்ன உனக்கு சொல்லியிருக்கிறேனோ அதை அப்படி செய்வேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு கடவுள் சத்தியம் பண்ணி அனுப்புறாரு. இன்னைக்கு ஒன்று, நான் மாற மாட்டேன்.
என் வாக்கிலிருந்து நான் தூரம் போக மாட்டேன். என் வாக்கை மாற்ற மாட்டேன். என் வாக்கில் நான் மாறுவதில்லை. தைரியமா போங்க. சூழ்நிலை பாருங்க, சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நடக்க போறது ஒண்ணுதான். என்ன பாருங்க, வானம் கீழே விட்டோம், பூமி மேலே போட்டோம், கடல் கீழே கடல் மேலே போட்டோம், மலை கீழே விட்டோம், எதுனா நடக்கட்டும், ஆனால் உன் வாழ்க்கையில் ஒண்ணுதான் நடக்க போகுது. என்ன தெரியுமா? கடவுள் கொடுத்துற வாக்குத்தத்தம் தான் நடக்க போகுது. அது அப்படியே நடக்க போகுது. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. என்ன வாக்கு கொடுத்தாரோ அப்படிதான் நடக்கும். சூழ்நிலை என்ன வேணா ஆகட்டும், அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும். ஆமா, உன்னை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் உன் தேவன் அருளிய வாக்கு தான் நிறைவேறும். வானம் கீழே விழுந்துச்சுன்னு பயப்படாத, பூமி மேல போயிடுச்சுன்னு பயப்படாத, மலைகள் கீழே விழுந்து பயப்படாத, எல்லாரும் போயிட்டாங்க பயப்படாத, என் வாழ்க்கை வனாந்தரமாய் போய்விட்டது என்று பயப்படாத. நடக்க போவது ஒன்றுதான், தேவ வாக்கு நிறைவேற போகிறது. ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், கடவுளுடைய சகாயம். நான்காவது காரியம் பாருங்க, நான் உனக்கு பனி போல இருப்பேன். அடுத்த அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இருக்குது. அந்த அதிகாரோட கண்டினியூ 13, 14 அதிகாரம் கண்டினியூ ஆகுது. 14ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். உனக்கு தான் கடவுள் உனக்கு பனியை போல இருக்க போகிறார். ஸ்தோத்திரம். முதலாவது மீட்பேன், இரண்டாவது விடுவிப்பேன், மூன்றாவது வாக்கு மாற மாட்டேன், நான்காவது உனக்கு நான் பனி போல இருப்பேன். ஏன் பனி போல? பனி என்ன பண்ணுது? அந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன். 5, 6, 7 வசனம் படிக்கும்பொழுது கிட்டத்தட்ட 8 காரியங்கள் இருக்குது. பனி என்ன செய்கிறது? புஷ்பத்தை மலர செய்கிறது, வேர் ஊன்ற செய்கிறது, அதுக்கப்புறம் படர செய்கிறது, அப்புறம் வாசனை வீச செய்கிறது, அதுக்கப்புறம் நிழல் கொடுக்க செய்கிறது, அதுக்கு அடுத்தது தானியம் விளைச்சலை போல செழிக்க செய்கிறது, திராட்சை செடிகளை போல படர செய்கிறது. இதெல்லாம் பனி செய்யற வேலை. ஒரு செடி மேல பனி வந்து விழும்போது அந்த செடி வேர் விடுதான், அந்த செடி பூ பூக்குதான், அந்த செடி படருதா, அந்த செடி கனி கொடுக்குதா, அந்த செடி வாசனை வீசுறதா மாறுதா. பாத்தீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் எது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பனி. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பனியை போல இறங்குவேன், பனியை போல இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். இனி உன் வாழ்க்கை வாசனை வீசுதாய் மாறும். இனி நீ படருவாய், இனி உனக்கு வேறு உண்டாகும், இனி நீ கனி கொடுப்பாய். இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை நீங்க நம்பாம போலாம், ஆனா கர்த்தர் அவர் சொன்னது செய்வார். அப்ப யோசிப்பீங்க, ஆமா ஆண்டவர் சொன்னது நடந்தது என்று. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கெல்லாம் பனியை போல இறங்க போகிறார். காரணம் என்ன? எப்ராஹிம், யோசேப்புட புள்ள, யாக்கோபு தத்தெடுத்த பிள்ளை. அதனால் அவனை நான் கைவிட மாட்டேன். நீங்க ஏசப்பாவோட பிள்ளை, நீங்க ஏசப்பா பிள்ளையாய் மாறிட்டீங்க. அதை யாரால மாற்ற முடியாது. ரத்தம் கொடுத்து உங்களை மீட்டு இருக்கிறார். பாருங்க, என்ன பாருங்க, பல சூழ்நிலைகள், பலவீனங்கள், பல சூழ்நிலைகள், கடவுளுடைய தூரம் போறோம். ஆனாலும் உள் மூச்சு யார சொல்லுது? பேரு. சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. எத்தனை சூழ்நிலைகள் நெருக்கினாலும், விழுந்தாலும் எழுந்தாலும், என் மூச்சு சொல்ற ஒரே பெயர் இயேசு. என் சுவாசம் சொல்லும் ஒரு பெயர் இயேசு. என் நாடி நரம்புகள் சொல்லும் ஒரே பேர் இயேசு. அவர் உடனே கை கொடுக்கிறாரா தூக்குறாரா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா என் உள்ள இருக்குது அவரை தான் கூப்பிடுது. அப்படி வச்சிருக்கிறார் உன்ன, அப்படி வச்சுக்கிறாரு உன்ன. அவர் உனக்குள்ள இருக்கிறாரு. எப்படி உன்னை கை விடுவாரு? எப்ராஹிமே, உனக்கு என்னிடத்தில் சகாயம் உண்டு. எல்லா கண்களையும் மூடுங்க, நான் முடிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம்.
இஸ்ரவேலே, உன்னை நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில்